கேரளா மாநிலத்திலிருந்து அந்த மருத்துவ கழிவுகள்லாம் வந்து அந்த தென்காசி போன்ற மாவட்டங்கள் வந்து கொட்டுறதா சொல்லிட்டு இன்னைக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் கூட தனது ட்விட்டர் பக்கத்துல போட்டிருக்காரு. ஜனவரி 1ஆம் தேதிக்குள்ள இதெல்லாம் நிறுத்தலைனாக்க நானே இங்க இருக்கிற குப்பையெல்லாம் எடுத்துட்டு போய் நான் கேரளால கொட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. பாரத தேசம் வந்து காங்கிரஸ் ஆளும் பொழுது நம்மளுடைய கடல் சார்ந்த இடங்கள்ல இதே பிரச்சனை. ஆனா நமது பாரதிய ஜனதா கட்சி வந்ததுக்கு அப்புறம் முழுவதுமாக நின்று போச்சு. இப்போ தமிழகத்துல அதே பிரச்சனை. கேரளா மிக சிறிய, அவங்களோட பரப்பளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன மாநிலம். இன்னொன்னு அவர்களுடைய வீடு கட்டுவதற்கே அங்க வந்து இடம் இல்லை. அரசுக்கு எந்த ஒரு பணி பண்ணணும்னாலும் ஸ்பேஸ் இல்லை. அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இருக்கிறது. ஆனா டூரிசம் வந்து கொஞ்சம் நல்லா போகக்கூடிய ஒரு மாநிலங்கிறதுனால அவங்க அதை நிச்சயமாக பராமரிச்சாதான் முடியும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய வருமானத்துல வேற எதுவுமே பண்ண முடியாது. இந்த டூரிசத்தை தாண்டி வேறுமே மிக பெருசா யோசிக்க முடியாது இடப்பற்றாக்குறையினால. அப்போ சுத்தமா வைக்கணும். இப்ப இவங்களுடைய சேலஞ்ச் என்ன அப்படின்னா குப்பை. இந்த இடத்துல வந்து கொட்டுறாங்கன்னா அரசோட அனுமதி இல்லாம ஒரு மாநிலத்தை தாண்டி இன்னொரு மாநிலத்துக்கு குப்பை வந்து கொட்ட முடியுமா? அதுவும் கண்டினியூஸா கொட்ட முடியுமா? எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்பிக்கைக்கு உகந்த, தேசத்தை நேசிக்கின்ற மக்களுக்கான ஒரு இளைய தலைவர் அவர் இன்று விழாவாரே அதை எழுதியிருக்கிறார். என்னென்ன குப்பைகள் எந்தெந்த மாவட்டங்கள்ல எப்படி கொட்டப்படுகின்றதுன்னு சொல்லி. இந்த அத்தனை குப்பையுமே எளிதில் மக்காத குப்பைகள். இன்னொன்று, அந்த குப்பைகள் மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு கேடு விளைவிக்கக்கூடிய அளவில் ஆபத்தான குப்பைகள். இந்த குப்பையை மேலாண்மை பண்ணுவதற்குனே நீங்க அப்ராட் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த குப்பையை வந்து இப்படி ஜஸ்ட் லைக் தட் வந்து இப்படி கொட்டிட முடியாது. ஈவன் நீங்க அவங்களுக்கு ஒரு தனி ப்ராசஸ் எல்லாம் இருக்கு. நீங்க வேறு மாநிலங்கள்ல, நம்ம மாநிலங்கள்லமே கூட இந்த ஹாஸ்பிட்டல் வேஸ்ட், இந்த அனிமல் வேஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம அந்த மாதிரி கொட்டிட முடியாது. ஏன்னா அதுக்கான மேலாண்மையோடு தான் அதை கொட்ட முடியும். மக்குகின்ற நம்ம வீட்டுல உபயோகிக்கிற மாதிரி காய்கறிகளோ மற்ற குப்பைகளோ மாதிரி இதை கொட்டிட முடியாது. ஸோ அவ்வளோ ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இந்த திடக்கழிவு மேலாண்மைங்கிறது இட்ஸ் அ வெரி பிக், அது ஒரு பெரிய ஒரு செக்டார். ஆனா ஜஸ்ட் லைக் தட் நீங்க ஹாஸ்பிட்டல் வேஸ்ட் எல்லாம் நினைச்சு பாருங்க, எவ்வளவு மருத்துவ கழிவுங்கிறதுலாம் சாதாரணமான கழிவு கிடையாது. இது எல்லாத்தையுமே ஜஸ்ட் லைக் தட், எந்த ஒரு ப்ராசஸும் இல்லை, ஒரு பேக்கிங்கும் இல்லை, அதற்கான எந்த ஒரு மெத்தடாலஜியும் இல்லை, எதுவுமே இல்லை. இன்னொரு மாநிலத்துல யூஸ் பண்ணோட குப்பையை கொண்டு வந்து பக்கத்து வீட்டு காம்பவுண்ட்ல குப்பை கொட்டினா உங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க நார்மல் குப்பையை கொட்டினா நீங்க ஒத்துக்குவீங்களா? நிச்சயமா மாட்டேன். அப்ப வந்து எங்க வீட்டுல கொட்டுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க இந்த வீட்டுக்கு தலைவரா? உங்க வீட்டுல பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட உங்க குப்பையில கொண்டு வந்து நீங்க கொட்டுங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க அந்த வீட்டோட உரிமையாளர்னு அர்த்தமா? அந்த வீட்டோட நேசிக்கிறவர்னு அர்த்தமா? அப்போ பக்கத்து மாநிலத்துல இருக்கிற குப்பை, அதுவும் இந்த மாதிரியான ஒரு சீரியஸான ரொம்பவே ஆபத்தான குப்பைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எங்க கொட்டுறாங்க? இந்த அத்தனை இந்த கேரளத்தினுடைய பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்டுமே ரொம்பவுமே ஆன்மீக தலங்கள் இருக்கக்கூடிய, கடல் சார்ந்த பொருட்கள் இருக்கக்கூடிய, அது மட்டும் இல்லாம சுற்றுலா தலங்களாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான மாவட்டங்கள் இவையெல்லாம். அப்ப நீங்க அங்க உங்க ஸ்டேட் நல்லா இருக்கணும்னா எங்க ஸ்டேட்ல வந்து கொண்டு வந்து கொட்டிடுவீங்களா? அப்ப காசு வருதுன்னா அப்ப நீங்க என்ன வேணா பண்ணுவீங்களா? வர எந்த லாரியுமே இங்க அங்க செக் போஸ்ட்ல நிறுத்துறது இல்ல. அப்ப கொட்டிட்டு போறாங்கன்னா அதிகாரிகளின் தவறாதான் நம்ம எடுத்துக்க முடியும். எப்படி ஆட்சியாளர்கள் அப்ப எதுக்கு அதிகாரிகளை ஆட்சி செஞ்சுட்டு போக வேண்டியது தானே? அதிகாரிகளோட தவறாவே இருக்கட்டும், தட்டி கேட்பது யார்? ஆட்சியாளர்கள் தானே. அப்போ ஆட்சியாளர்கள் எதுக்கு? வெறும் அதிகாரிகள் ஆளுகின்ற மாநிலமா தமிழகம் இருந்துட்டு போகுது. ஆட்சியாளர்கள் எதுக்கு? அதிகாரிகளுடைய தவறு நீங்க மொட்டையா சொல்லிட்டீங்கன்னா அதை எப்படி ஒத்துக்க முடியும்? இத அண்ணாமலை நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். இத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர், ஒரு எதிர்கட்சியினுடைய தலைவர், இந்த தமிழகத்தை நேசிக்கக்கூடிய தலைவர் நிச்சயமா கேட்டுதான் ஆகணும். அதற்கான நடவடிக்கையும் அவர் எடுத்துதான் ஆகணும். ஏன்னா இது ரொம்ப சீரியஸான விஷயம். அதனால நான் ஜனவரி முதல் வாரத்துல அது வரைக்கும் இந்த குப்பைகள் கொட்டப்படுவதை நிறுத்தாம இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் திருப்பி எடுத்துட்டு போய் கேரளாவுக்கு கொட்டிட்டு வரேன், நாங்க லாரியில எடுத்துட்டு போய் நாங்க கொட்டுவோம். இதுல என்ன தப்பு? நீங்க எங்க வீட்டு காம்பவுண்டுக்குள்ள குப்பை கொட்டினா அந்த குப்பையை எடுத்து திருப்பி உங்க வீட்டுல காம்பவுண்ட் கொட்டுறது தப்பா?
அப்புறம் அதை தான் செய்ய போறாரு. கள்ளக்குறிச்சி அந்த கள்ளச்சாராயம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் சிபிசிஐடி கிட்ட இருந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த வழக்கை வந்து சிபிஐ விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நம்ம தமிழக அரசாங்கம் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு மேல்முறையீட்டு மனு வந்து தாக்கல் செய்திருந்தாங்க. உச்ச நீதிமன்றமும் அதை தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. சிபிஐ விசாரிக்கத்துல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற ஒரு கேள்வியையும் உச்ச நீதிமன்றமானது எழுப்பியிருக்காங்க. தமிழக அரசுக்கு வந்து இப்ப என்ன பிரச்சனை? இப்போ ஏன் கள்ள விஷச்சாராயத்தில் இத்தனை பேர் இறந்தாங்கன்ற போது தன்னுடைய பிரச்சனை, இவர்களுடைய பிரச்சனை, நிர்வாகம் வந்து இந்த அளவிற்கு சீரழிந்து போயிருக்கிறது என்பதை ஒத்துக்கொள்ளணும். இவங்க அதை ஒத்துக்கொள்ளாம பக்கத்துல இருக்கிற கேரளா மேலயும் அங்க இருக்கிற ஆந்திரா மேலயும் பழிய போட்டாங்க. இங்க இருந்து அது வந்தாங்க, அவங்க இங்க வந்தாங்க, இது வந்தாங்கன்னு தேவையில்லாம எல்லா ஸ்டேட்டையும் இழுத்து விட்டு இவர்கள் தப்பித்துக் கொள்வதற்காக காரணத்தை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மெட்டீரியல் எல்லாத்தையும் பத்தி, அதோட டிரான்ஸ்போர்டேஷன்ஸ் பத்தி எல்லாமே அந்த கேஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் காமனா இருக்கிற சிபிஐ விசாரிக்காம யார் விசாரிப்பா? அது உங்களுக்கு கொஞ்சமாவது அப்பா அவங்க யோசிச்சு வந்துருக்கணும். ஒண்ணு. இன்னொன்னு, உங்ககிட்ட பிரச்சனை இல்லை, அப்புறம் யார் விசாரிச்சா தமிழக அரசுக்கு என்ன? நான் கேட்கிறேன். நீங்க வந்து அது கள்ளசாராயம் காய்ச்ச சொல்லல, நீங்க போதைக்கு எதிரானவர்கள். எனக்கு சிரிப்பு தான் வருது. என்னன்னா, இப்ப சமீபத்துல வந்து எல்லா தொலைக்காட்சிகள்லயும் விளம்பரத்தை பாக்குறோம். அதாவது நீங்கள் வந்து யாருமே போதைக்கு எப்படிங்க முடியுது? முதலமைச்சர் சொல்றாரு, சொல்ல வேண்டியது அவருடைய கடமை, சொல்றாரு இல்ல, அதையும் நீங்க கொச்சப்படுத்தினா எப்படி? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே. முதலமைச்சர் சொன்னாலும் தப்புங்கிறீங்க, முதலமைச்சர் சொன்னாலும் தப்புங்கிறீங்க, சொல்லலாலும் தப்பு. அவர் என்னதான் பண்ணுவாரு? அவரு நான் சொல்லலாம், நீங்க சொல்லலாம், அவர் செய்யணும். சொல்ற நிலைமையில இருக்கிற மனுஷனா, சாதாரண மனுஷனா? அவருக்கு இன்னும் அவருக்கு முதலமைச்சர்ங்கிற ஞாபகம் இல்லையா அவருக்கு? நீங்களும் அதையே திருப்பி சொல்றீங்க. எதுவோ நீங்க சொல்லலாங்க, நீங்க சொல்லலாம். ஏன்னா உங்களால சொல்லத்தான் முடியும், நானும் சொல்லலாம். ஏன்னா என்னாலும் சொல்லத்தான் முடியும். ஆனா அவரால் செய்ய முடியும். போதையை முற்றிலுமாக ஒழிக்க முடியும். அவர் கையில ஆட்சி அதிகாரம் இருக்கிறது. இந்த மாநிலத்தினுடைய முதல்வர் அவர். மக்கள் கிட்ட வந்து வேண்டுகோள் வைக்கிறாரு, இதெல்லாம் பண்ணாரு. ஏங்க உங்களுக்கு நான் சொல்றது புரியலையா? அவர் முதலமைச்சர், அதிகாரம் அவர் கையில இருக்கு. போதையை ஒழிக்கணும்னா அவர் கையில இருக்கு சட்டம், ஆட்சி. போதையை ஒழிக்கணும்னா நாளைக்கு அத்தனை மதுக்கடைகளையும் மூடுங்கள். எங்க எல்லாம் பசங்க வந்து போதையோடு இருக்கிறாங்களோ எல்லாம் உள்ள தூக்கி போடு. யாருமே ட்ரக்ஸ் யூஸ் பண்ண கூடாது, எந்த ஒரு குடிப்பழக்கமும் இந்த தமிழகத்துல இருக்க கூடாது. அண்டை மாநிலத்தோட பிரச்சனையை அவர் இப்ப பேசல. அவர் தமிழ்ல நம்ம மாநிலத்துல இருக்கிறவங்க கிட்டதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு, அண்டை மாநிலத்துல போன அந்த முதலமைச்சர் பாத்துக்கிட்டோம். இவர் இந்த மாநிலத்துக்கு தானே முதலமைச்சர். அது அவங்க அண்டை மாநிலத்துக்கு போயிடுவாங்கிறதுனால வந்து நீங்க இங்க அதை கொடுப்பீங்களா? ஆமா, இப்ப எல்லாருமே அண்டை மாநிலத்துக்கு தான் எல்லா விஷயத்துக்காக போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து இங்க அவங்களுடைய எல்லா தேவையும் நீங்க நிறைவேற்றுங்கப்போ. இதெல்லாம் ஒரு கேள்வியா? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொல்லலாம், நான் சொல்லலாம், முதலமைச்சர் செய்யணும். செய்யக்கூடியவரே அவர் இன்னும் எதிர்கட்சியில இருக்கிறாங்கிற நினப்புல இருக்கிறாரா? எதிர்கட்சியில இருக்கும் பொழுதுதான் கருப்பு கொடியை பிடிச்சு தன்னுடைய துணைவியாரோடவும் தெருவுல வந்து போதையை ஒழிப்போம்னாரு. அவருடைய தங்கை என்ன சொன்னாங்க? இப்போ விதவைகள் நிறைந்த மாநிலமாக தமிழகம் மாறிக்கொண்டு வருகின்றது, போதையை நாங்கள் முற்றிலுமாக ஒழிப்போம்னு சொன்னாங்க. கொஞ்சமாவது ஒரு நன்றி வேண்டாமா? இதையே யாரோ ஒரு 4 பேர் நம்பினாலும் அந்த 4 பேருக்கு நன்றி விசுவாசம் வேண்டாமா உங்களுக்கு? அப்படியே அப்படியே வேற லெவல்ல இங்க வந்து போயிட்டு இருக்கு எல்லாமே. மது மட்டும் இல்ல, எல்லா போதைப் பொருட்களும் தினம் தினம் நீங்க நியூஸ்ல பாக்குறீங்க. எவ்வளவு இஷ்யூஸ் இருக்கு, எப்படி எல்லாம் இங்க வந்து வருது. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஒரு கடல் சார்ந்த இடத்துல இருக்கிற புவியியல் அமைப்பு. நம்மளுடைய போதாக்குறைக்கு பக்கத்துல கேரளா கவர்மெண்ட் கூட இன்னும் என்னென்ன பிரச்சனை எல்லாம் இன்னும் வந்து சேர வேண்டியது இருக்குல்ல. இவங்க 2 பேருமே நல்ல ஒண்ணுக்கு ஒண்ணு 2 எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம். பக்கத்துல கர்நாடகா, ரெண்டுமே எல்லாமே எதிர்கட்சிகள் ஆளுகின்ற மாநிலம். அத்தனை பேருமே மத்திய அரசுக்கு ஆப்போசிட்ங்கிற பேர்ல என்னென்ன பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. இந்த ஒரு நிலைமையில நாம இருந்துட்டு இருக்கிறோம். ஒரு சீரியஸ்னஸ் இல்லாம நாம இருந்துட்டு இருக்கிறோம். இந்த போதை வந்து கண்மூடித்தனமா இப்போ வந்து போயிட்டு இருக்கு. தினம் தினம் ஒவ்வொரு நியூஸ் வந்து இந்த மதுவால, போதை பழக்கத்தால இளைஞர்கள் வந்து சீரழிஞ்சு போறத நம்ம கண்ணு முன்னாடியே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஆட்சிக்கு வருவதற்கு முன்ன உங்களுக்கு ஒரு கருத்து வச்சிருந்தீங்க, போதை வேண்டான்னு சொல்லி. ஆட்சிக்கு வருவதற்கு அப்புறம் நீங்க நிறைவேற்றல. சரி, நிறைவேற்றல. நீ உங்களுக்கு பைசா வேணும், அதுல இருந்துதான் காசு பண்றீங்க, நீங்க பண்ணுங்க,
சரி, எதுக்குங்க வந்து உட்கார்ந்து நடிக்கிறீங்க குடிக்காதீங்கன்னு சொல்லி? நீங்க சாராய கடையை க்ளோஸ் பண்ணல, அதையும் க்ளோஸ் இந்த பிள்ளையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி அத்தனை மதுக்கடையும் ஓபன் பண்ணி விட்டுட்டு இங்க வந்து யாரும் மதுவை குடிக்க வேண்டாம். ஒரு சாதாரண ஒரு ஏழை, ஒரு படிக்காத, ஒரு வயதான யாரோ ஒருத்தங்க சமூகத்துல நீங்க சொல்ற மாதிரி குறிப்பிடுறவங்களுக்கு கூட விவரம் இருக்கு. அவங்க நினைச்சா மதுக்கடையை மூடிடலாம், அதை மூடினா அவங்க வாழ்க்கை வந்து சிறப்பா இருக்கும்னு சொல்லி யாரை ஏமாத்துறதுக்காக வந்து போதையை குடிக்காதீங்க. அதை பாக்குறதுக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுங்களா உங்களுக்கு? அதை பார்க்கும்போது உங்களுக்கு இவரால முடியும் தானே, இவர் ஏன் அதை செய்யாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்கிறாருன்னு உங்களுக்கு தோணலையா? மக்களுடைய நலனை உங்க மைண்ட்ல வச்சிருந்தீங்கன்னா தோணி இருந்திருக்கும். நீங்க வெறும் விளம்பரத்துக்காக பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு தோணி இருக்காது. நாடாளுமன்றத்துல பிரதமர் மோடி அவர்களுடைய கனவு, அப்புறம் பாஜகவுடைய நீண்ட நாள் திட்டமான ஒரே நாடு ஒரே தேர்தல், அந்த மசோதா லோக்சபால நிறைவேற்றிருக்காங்க. மொத்தம் 269 வாக்குகள் வந்து அதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. பாஜக எப்படி பாக்குறீங்க நீங்க? பிரதமர் மோடி அவர்களுடைய கனவு என்று சொல்லுவதை விட இது பெரும்பாலான மக்களாட்சியை விரும்பக்கூடிய அத்தனை பேரினுடைய கனவு. அதை எதிரொலிச்சிருக்கிறது தான் பிரதமர் மோடிஜி அவர்கள். இது சுதந்திரத்திற்கு அப்புறம் நமக்கு வந்து ஒரு எலெக்ஷன் ப்ராசஸ் வர்றதுக்கே நமக்கு 10 வருஷம் எடுத்தது. அப்படி இருக்கும் போதும் கூட எலெக்ஷன் கமிஷன் வந்து ஒரே நாடு ஒரே தேர்தல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க வலியுறுத்தி இருக்காங்க. அது அனதர் ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லயே அதை வந்து நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி 10-20 இயர்ஸுக்குள்ள இதை வந்து அவங்க கண்டினியூஸா புஷ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க புஷ் பண்ணத ஒரு பாராளுமன்றத்திற்கு கொண்டு வந்தும் கூட இப்போ ஆல்மோஸ்ட் அப்போ இந்திரா காந்தியோட கவர்மெண்ட் அப்போ அவங்க அதை நிராகரிச்சுட்டாங்க. இட்ஸ் நியர் அரௌண்ட் 80s. இப்போ ஆஃப்டர் 40 இயர்ஸ், நல்லா யோசிச்சு பாருங்க, 40 இயர்ஸுக்கு அப்புறம் தான் இது இப்ப திருப்பி வரணும். அதாவது அந்த சமயத்துல இருந்தது என்னன்னா தேசத்தினுடைய வளர்ச்சி, நம்மளுடைய நிதிநிலை, மக்களாட்சி, அடிமைத்தளத்தில் அந்த விடுபட்ட அந்த 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 மிக குறைந்த காலகட்டம். அந்த மாதிரி ஒரு இடத்துலதான் நிறைய திட்டங்களை வந்து நம்மளுடைய தேசத்தினுடைய வளர்ச்சிக்கும் சரி, நம்மளுடைய மக்களாட்சிக்கும் சரி, அடுத்து எல்லாத்துக்குமே மக்கள் சார்ந்தது போன்ற திட்டங்கள் உருவாக்கக்கூடிய சூழல் இருக்கும் போது வந்த ஒரு பில். அப்ப அது வந்து ஒரு ஜெனுவனான பில்லுன்னு அர்த்தம். சும்மா இப்ப இருக்கக்கூடிய ஒரு இதுக்காக திங்க் பண்ணதோ இல்ல வேற ஏதோ ஒரு இதுக்காக இல்லை. இது முழுக்க முழுக்க நம்மளுடைய தேசத்துக்கு இது வேணும், தேவைங்கிறதுனாலதான் இவ்வளவு வருஷமா எல்லாம் இப்ப நம்ம பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ண முக்கால்வாசி பில் எல்லாமே அப்பத்துல இருந்தே பெண்டிங்ல இருந்த பில் தானே, புதுசா இப்ப கொண்டு வந்ததுங்கிற மாதிரி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இது எல்லாமே கேட்டு 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 நடக்காத ஒரு விஷயத்த மோடிஜி கவர்மெண்ட்ல வந்து ஒவ்வொன்றும் நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில மக்களாட்சி இப்போ இதுல ஒரு விஷயத்தை நீங்க வந்து இந்த பில்ல நீங்க கொண்டு வரும்போதே ஒரு எதிர்கட்சி கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கல, எல்லாமே எதிர்ப்பு தான் தெரிவிச்சிருக்காங்க. எதிர்கட்சி எதுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க? எதிர்கட்சி என்ன நினைச்சிருக்காங்கன்னா எதிரா உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லாத்துக்குமே எதிரா பேசணும்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. வாக்கு வாங்கும் பொழுது அவர்கள் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால மெஜாரிட்டி எதிர்கட்சியா உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உணர்வுகளுக்கும் நீங்க மதிப்பளிக்கணும் இல்ல? அவர்களுடைய உணர்வு தனிப்பட்ட உணர்வா? இது மக்களாட்சிக்கு இதுக்கும் உணர்வுக்கும் என்னங்க சம்பந்தம்? உணர்வுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாக வந்து எம்பிகள் வந்து போயிருக்காங்க. அவர்கள் மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் தான். அவர்கள் எதிர்கட்சிகளாக அமர்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் தான். அவர்களுடைய உணர்வுக்கு இங்க மதிப்பு கொடுக்க முடியாது. அவர்கள் மக்களுடைய நலனுக்காக எழுப்புகின்ற குரலுக்கு தான் நீங்க சொல்ற மாதிரி மதிப்பு கொடுக்க முடியும். ஆனா மக்களுடைய நலனை மனதில் வைத்து அவர்களுடைய எதிர்ப்பானாலும் கருத்தானாலும் இருக்கணும். இது அப்படி இல்லை. அவர்களுடைய உணர்வுக்கல்ல, எதிர்கட்சியாக கட்சி ரீதியாக மோடிஜி மீதும் பாரதிய ஜனதா கட்சி மீதும் அதனுடைய கூட்டணி மீதும் இருக்கின்ற எதிர்ப்புக்காகத்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறார்களே தவிர இந்த மக்களின் மேல் வைத்திருக்கின்ற அவர்கள் நம்பிக்கைக்கான ஒரு ஆட்சியாளர்
ஆட்சியாளர்களாகவோ அல்லது இந்த தேசத்தினுடைய நலன் கருதி அமர்ந்திருக்கின்ற ஒரு ஆட்சியாளர்களாகவோ அங்க யாருமே இல்ல. கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக பாஜக செயல்படுத்துன்ற கூட்டாட்சி தத்துவத்திற்கு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் எப்படி எதிரானதா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? கூட்டாட்சி தத்துவத்திற்கும் ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கும் என்ன உங்களுக்கு இப்ப பிரச்சனை, அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஏன் நான் இன்னும் ஒரு விஷயத்த கேக்குறேன், இது என்ன தேசத்துல நடக்கிறது மக்களுக்கான ஆட்சியா இல்ல கட்சிகளுக்கான ஆட்சியா? மக்களுக்கு என்ன பிரச்சனை இதுல இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல்ல பயன்பெற போறது யாரு? மக்கள். யாருக்கு வந்து எல்லாமே அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாம போகணும் மக்களுக்கு தான், பிரச்சனை இல்லாம போகணும் மக்களுக்கு தான், ஈஸியாக போகக்கூடியது மக்களுக்கு தான். எதன் அடிப்படையிலனா ஒரு சாதாரண ஒரு பிரஜை உள்ளாட்சிக்கு ஒரு தடவை ஓட்டு போட போறார், உள்ளாட்சியில 2 முறை, அதுக்கு அடுத்து எம்எல்ஏ எலெக்ஷனுக்கு ஒரு முறை, அப்புறம் எம்பி எலெக்ஷனுக்கு ஒரு முறை, இப்போ ஒவ்வொரு தேர்தல்ல வந்து ஒரு 4 முறை இந்த மொத்த தேர்தல் நம்மளுடைய ஆட்சி கட்டத்துல ஒரு 4 முறை இந்த எலெக்ஷனை வந்து சந்திக்கணும். நீங்க போய் ஓட்டு போடுறீங்க வர்றீங்கிறதோட ஒரு குடிமகனுடைய வேலை அங்க நின்று இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை. ஒரு எலெக்ஷன் நடக்கும் பொழுது எத்தனை இடர்பாடுகளுக்கு வந்து ஒரு சாதாரண குடிமகன் ஆளாகிறார். இந்த ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் நீங்க கொண்டு வரும்போது நாடு முழுவதும் ஒரே கட்டமா நீங்க வந்து தேர்தல் நடத்துற அதுக்கானதான் நீங்க வந்து கொண்டு வரீங்க. அதுக்கான கட்டமைப்பு இந்தியா கிட்ட இருக்கா? முதல்ல ஏன் இல்ல கட்டமைப்பு இந்தியா கிட்ட இல்ல அப்படின்னு நீங்க எப்படி சொல்லலாம்? கட்டமைப்பை உருவாக்குற அளவுக்கு நம்ம தகுதியானதுக்கு அப்புறம் தான் ஒவ்வொன்றையும் நம்ம கொண்டு வர முடியும். கட்டமைப்பு உலக அளவு அரங்குல வந்து போட்டி போட்டுட்டு இருக்கிறோம். மக்கள் சக்தி எப்பொழுதுமே இருக்கு. ஒரே நாடு ஒரே தேர்தல் கொண்டு வந்ததுக்கு காரணமும் இதுதான். ஏன்னா ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்ற போது இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம். இதுல இதேதான் நீங்க வந்து அது எங்க கட்சியா இருந்தாலும் யாரு கட்சியா இருந்தாலும் இந்த குவெஸ்டின் வந்து சரியான கேள்வி, அதற்கு பதில் அளிக்கிறேன். ஒரே நாடு ஒரே தேர்தல் வந்து ஏன் வேணும்ன்றாங்கன்னா, இப்போ எலெக்ஷன் நடக்கும்போது இது என்னன்னா ஒரு திருவிழா. எலெக்ஷனுங்கிறது கடமையை அறிந்து ரொம்ப சீரியஸா பண்ணக்கூடிய ஒரு விஷயம். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு எம்எல்ஏவோட வேலை என்னங்க நீங்க சொல்லுங்க? ஒரு 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 சட்டமன்ற தொகுதியில ஒரு எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்படுகிறார், அவருடைய வேலை என்ன? இன்னொரு கேள்வி, இவ்வளவு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பில்லை வந்து பாஜக கொண்டு வரீங்க. இந்த நேரத்துல நாடாளுமன்றத்துல பிரதமர் அவர்கள் இருந்திருக்கணும், ஆனா அவர் அங்க இல்லவே இல்லையே. பிரதமர் அவர்கள் அரசு நிகழ்ச்சிக்காக ராஜஸ்தான் மாநிலத்திற்கு பயணித்திருக்கிறார். தேர்ந்தெடுக்கப்பட்ட அத்தனை உறுப்பினர்களும் எம்பிக்களும் நமது பிரதமர் அளவிற்கு தேர்ந்தவர்கள், அரசியல் அனுபவம் மிக்கவர்கள், அறிவு மிக்கவர்கள், மக்கள் நலனிலே அதீத நம்பிக்கை கொண்டவர்கள். பிரதமர் இருந்துதான் இதை வழிநடத்த வேண்டும் என்கின்ற அவசியம் பாரதிய ஜனதா கட்சியான ஆளும் கட்சிக்கு இல்லை. அவர் இல்லை என்றாலும் அவருடைய அதே போல எல்லா ஆளுமைகளும் இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களாலும் கூட இதை முன்னெடுக்கலாம். இன்னொன்று, பிரதமரும் ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இங்க இருக்கிற மாதிரி நீங்க உங்க திராவிட கட்சி மாதிரி எல்லாத்துலயுமே ஸ்டிக்கர் ஒட்டணும் அப்படின்ற பிரதமர் முதலமைச்சர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருக்காரு. எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று சேரணும், இதை வந்து நம்ம தீவிரமா எதிர்க்கணும் அப்படின்றத ஒரு பதிவு. அவர் எதிர்க்கிறதுக்கு தாங்க எப்பவுமே முன்னாடி நிப்பாரு. அதாவது எதிர்க்குனாலும் சரி, ஏதாவது ஒண்ணு செய்யணும்னாலும் சரி, அவர் ஃபேஸ் இருக்கணும்னு. எங்க பிரதமர் அதை பத்தி எல்லாம் கவலைப்படல. அவர் அவருடைய அரசு நிகழ்ச்சிக்கு போயிட்டாரு, அதனால மத்தவங்க எல்லாமே அந்த வேலை நிக்க கூடாதுன்னு சொல்லி அது நடக்குது. இவர் அப்படி இல்லை. இப்ப ஏதாவது ஒரு விஷயத்தை எதிர்க்கணும்னா இவங்க அணிதிரண்டுருவாங்க. எப்பவாவது ஒரு தடவை ஒரு நல்ல விஷயத்திற்கு ஆதரவுக்காக அணிதிரண்டு இருக்கிறார்களா? அதே மாதிரி இங்க வந்து தமிழகத்துல வந்து எத்தனை பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இதோட எதிர்ப்பு யார் தெரிவிப்பா? இதெல்லாம் யாரு பாப்பா? இவர் எப்பவுமே பாரதிய ஜனதா கட்சி என்ன பண்ணுது, மத்தியில என்ன திட்டங்கள் கொண்டு வருவாங்க, அதற்கு எப்படி எல்லாம் ஒரு எதிர்ப்பு மனநிலையில கொண்டு போகலாம், ஒரே ஒரு நல்ல திட்டத்தை கூட ஒழுங்கா எடுத்துட்டு போகிற அளவுக்கு வந்து எப்பொழுதுமே இவருக்கு விட்டதில்லை. அதுல முதல் ஆளா நிற்கக்கூடியது இந்த திராவிட முன்னேற்ற கழகம் தான். குறிப்பா பாரதிய ஜனதா கடந்த காலங்கள்ல கருணாநிதி அவர்களே அவருடைய புத்தகத்திலையும் பதிவு பண்ணிருக்காரு, இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை வந்து கொண்டு வரணும்ன்ற மாதிரி எல்லாம் பதிவு பண்ணிருக்காரு. ஆமா, ஏன் அவருக்கு அது தெரியலன்னு தெரியல. கருணாநிதி கல்லறைக்கு போய் தினமுமே தயிரோட வைக்கிறவங்களுக்கு அவர் சொன்ன புக்கில் என்ன எழுதியிருக்கிறாருங்கிறத படிக்க தெரியலங்கிறது ஒரு பரிதாபகரமான ஒரு விஷயம். ஏன்னா அவர் சொல்லி எல்லாத்தையுமே அவர் சொன்னதுன்னு சொல்லிதான் இவங்க வந்து கலைஞர்ன்னு சொல்லி அவ்வளோ அவருக்காக மெனக்கிடுறாங்க.
சொன்னாங்க. சரி, அப்போ அவர் சொன்னதுல இதை மட்டும் எதிர்க்கணும். கலைஞர் சொன்னது எல்லாமே பாரதிய ஜனதா கட்சி சொல்லாதுங்கிற நம்பிக்கையில பொத்தாம் பொதுவா எதிர்த்துட்டு போறாங்க. ஆனா பாரதிய ஜனதா கட்சி கலைஞர் சொல்லி இருக்கிறதையும் பாரதிய ஜனதா கட்சி சொன்னதையும் ஒரே மாதிரி இருந்தா அப்போ அந்த சமயத்துல அவர் சொன்னதை ஒத்துக்கணும் இல்லையா? அப்ப இவங்களோட மனநிலை இவர் என்ன சொன்னாருங்கிறத பத்தி எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எதிர்க்கணும். அதற்கு அவரையே கடைசியில கலைஞரே ஒரு காரணமாக்கிட்டாங்க. அவரை கூட அவங்க கண்டுக்கிறது இல்லைன்னு அர்த்தம். அவருடைய கொள்கைகளையும் கண்டுக்கிறது இல்லை, அவருடைய விஷன்ஸையும் கண்டுக்கிறது இல்லை, எதுவுமே இல்லை. எதிர்க்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. நான் பேச வரும்போது நீங்க என்ன பேச விடல. இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலில் மக்களாட்சி நடக்கின்ற நமது தேசத்திற்கு இதனால என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, தேர்தலுங்கிறது சீரியஸான ஒரு விஷயமா இருக்கணும். எப்படி ஒரு எக்ஸாம்குள்ள போகும்போது நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும். காப்பி அடிக்காம எப்படி நாம ஒரு எக்ஸாம் எழுதுறோமோ அப்பதான் அந்த எக்ஸாம்ல கூட காப்பி அடிக்கிறவனை டிஸ்குவாலிஃபை பண்றாங்க, எக்ஸாம் எழுத விடாம பண்றாங்க. ஆனா நீங்க இங்க தேர்தல்ல போட்டியிடாம நீங்க பண்ண விட மாட்டேங்கிறீங்களே, கண்டுக்கவே மாட்டேங்குது தேர்தல். இதுக்காக தான் இதை கொண்டு வரணுங்கிறது, அந்த சீரியஸ்னஸ் கிரியேட் பண்ணணும். ஏன்னா தேர்ந்தெடுக்கும் பொழுதுதான் மொத்தமா அத்தனை பேரையுமே தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு நாள் தேசம் முழுவதும், காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் அந்த ஒரு நாள் இந்த தேசத்தினுடைய ஆளுமையை தேர்ந்தெடுக்க போறோங்கிற ஒரு சீரியஸ்னஸ் வரணும். இப்ப இந்த ஒரு இடத்துல நடக்குதுன்னா வேற எல்லா இடத்துல இருந்தும் இது எப்படியாவது ஒரு பிரஷர் கொடுத்து வேற மாதிரி மக்களை குழப்பி விட்டு கூட ஜெயிக்க வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அப்போ ஒவ்வொரு இடத்துல இப்படி மாறி மாறி நடக்கும்போது மொத்த பிரஷர் அந்த மக்கள் மேல போகுது. நீங்க அட்வர்டைஸ்மெண்ட்ல இருந்து எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் பண்றோம், நீங்க நம்ம பேனர் வைக்கிறோம், அந்த டைம்ல எந்த ஒரு தேர்தல் வந்த உடனே அதனோட நடைமுறைகள் வந்துருது. கருப்பு பணத்தோட கிடங்கா நடக்குது. அத்தனை படமும் அன்னைக்குதான் ரிலீஸ் ஆகுது. கணக்கு காட்ட முடியாத பணத்தை சேர்ப்பதற்கு காரணமே தேர்தலாக மாறிவிடுகிறது. கருப்பு பணத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஆட்சிக்கு வந்தீங்களே. நாங்க கருப்பு பணத்தை ஒழிக்கிறான்னு சொல்லி ஆட்சிக்கு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதோட பயணிச்சிட்டு இருக்கும் போது அதற்கு இன்னும் இடையூறுகளா இருப்பது எல்லாத்தையுமே சரி பண்ணணுங்கிறது ஒண்ணுதான் இந்த ஒரே நாள் ஒரே தேர்தலும் கூட. ஏன்னா இவ்வளவு பண்ணி எல்லாத்தையுமே டிரான்சாக்சன்ல இருந்து எல்லாத்தையுமே ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வந்தாலுமே கூட நீங்க பணத்தை பதுக்குறீங்க. அந்த பதுக்குறத திருப்பி எப்ப எதுலயுமே எடுக்க முடியாது. எப்ப எடுக்கிறீங்கன்னா எகெயின் உங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு திருப்பி தேர்தலுக்கு எடுக்கிறீங்க. அந்த ஒரு வாய்ப்பும் கொடுக்காம இருந்துட்டா பதுக்க வேண்டிய அவசியமே இருக்காது இல்லையா? அப்ப அந்த ஜெனுவனிட்டிங்கிறது தேர்தல் அங்கிருந்து போயிடுது. அதிகாரம் வேணுங்கிறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போலாம் அப்படிங்கிற அந்த மென்டாலிட்டில இருந்து வெளியே கொண்டு வரணும். ஒன்னா நாமளா திருந்தணும், இல்லாட்டி அரசு தானே நல்ல ஆட்சியாளர்கள் தானே திருந்து வைக்கணும். இது எங்களுக்கே தாங்க சிரமம். பாரதிய ஜனதா கட்சி இது கொண்டு வருதுன்னா இப்ப நாங்களும் எத்தனை மாநிலத்துல ஆட்சி நீங்க பாத்தீங்கன்னா நாங்களும் அதிக மாநிலங்கள் ஆண்டு கொண்டு இருக்கிறோம். பிரச்சனை யாருக்கு? எங்களுக்கு தான். ஆனா பாரதிய ஜனதா கட்சியில எங்களுடைய கொள்கைகளின் அடிப்படையில இந்த கட்சியானது மக்களுக்கான அரசாகத்தான் இருக்கும். அதே மாதிரி பாரத பிரதமரும் மக்களுக்கான பிரதமராக தான் இருப்பார். அவர் தன்னுடைய கட்சி அப்படிங்கறத மைண்ட்ல வச்சாருன்னா நிச்சயமா இதை கொண்டு வந்திருக்க மாட்டாரு.